ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நல்ல சூப்பர் டேஸ்டில் செஞ்செடுத்த கேரளா ஸ்பெஷல் நெய் பாயசத்தின் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். நல்ல டேஸ்டியும் ஹெல்த்தியும் அதே மாதிரி நல்ல ஒரு வாசமும் இந்த பாயசத்துக்கு இருக்குது. இது நமக்கு ஈஸியாய் குறைஞ்ச டைமில் நம்ம வீட்டில் தயார் பண்ணி எடுக்கலாம். எப்படி தயார் பண்ணலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 1/4 கப்பு உணக்கல் அரிசி நான் எடுத்திருக்கு. உணக்கல் அரிசின்னு சொன்னால் சாப்பாடு செய்கிற அரிசி கிடையாது. இது பாயசம் மற்றும் செய்கிற அரிசி தான். இதுக்கு பாயசம் அரிசி, உணக்கல் அரிசி என்னெல்லாம் பேர் இருக்குது. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோருகளிலும் ஆன்லைனிலும் எல்லாம் நமக்கு வாங்கிறதுக்கு கிடைக்கும். அதை பற்றி நான் இடையிலே சொல்கிறேன். இப்போ ഇതിൻ്റെ கூட கருப்பு கலர் திராட்சைப்பழம், அதே மாதிரி கல்கண்டம், கொஞ்சம் தேங்காய் சின்னதாக கட் பண்ணியது, 3 பழம் இவ்வளோ எடுத்திருக்கு. கூட இன்னும் சில வகைகள் இருக்குது, அது நான் அப்புறமா சொல்கிறேன். உங்களுக்கு உணக்கல் அரிசி கிடைக்கலன்னா பச்சரிசியில் கூட நமக்கு பாயசம் செய்யலாம். இனி இந்த பாயசம் அரிசி பாருங்கள், இதுதான் பாயசம் அரிசி அல்லச்சா உணக்கல் அரிசி. இது வச்சு தான் நம்ம இன்றைக்கு நெய் பாயசம் செய்ய போகிறேன். பக்கத்தில் இருக்கிறது நம்ம சாப்பாடு செய்கிற மட்டை அரிசி தான். இதுதான் வித்தியாசம். ரெண்டிൻ്റെ കളറും 2 കളറായി இருக்குது. இது வச்சு நம்ம பாயசம் செஞ்சிருந்தால் நல்லா இருக்காது. அது வெள்ளத்திൻ്റെ பானியிலே வேகும்போது சாப்பாடு அரிசி கரெக்டாக அதில் சேராது. ஆனால் உணக்கல் அரிசியில் பாயசம் செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த வெள்ளத்திൻ്റെ பானியில் நல்லா சேர்ந்து வரும். இப்போ நம்ம அரிசி நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்திருக்கு. 1/4 கப் அரிசியிலேக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சும் நமக்கு இந்த அரிசி நல்லா வேக வச்ச தண்ணி எல்லாம் நல்லா வத்திச்சு எடுத்துகிட்டு வரலாம். அது அப்படியே இருந்து வேகட்டும். இந்த டைமில் இன்னொரு கடாயிலேக்கு 250 கிராம் வெல்லம் தூள் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் அப்படியே எடுத்திருந்தால் 250 கிராம் எடுத்துக்கோங்க. அதிலேக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இதே மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சாப்பாடெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இடையில இதே மாதிரி நெய் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெய் சேர்த்தியதுக்கப்புறமா நம்ம பானி ஆக்கி வச்சுருந்த வெள்ளத்திൻ്റെ பானி அதிலேக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நம்ம பழம் சின்னதாயிட்டு கட் பண்ணியது இதிலேக்கு போட்டுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட நான் சேர்த்தியிருக்கு. அதே மாதிரி பழமும் சின்னதாய் கட் பண்ணியது இதிலேக்கு போட்டிருக்கு. வெள்ளத்திൻ്റെ இனிப்பு பழத்திலெல்லாம் நல்லா பிடிச்சி நம்ம பாயசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இனி கல்கண்டம் நமக்கு இதிலேக்கு போட்டுக்கலாம். கல்கண்டம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், அதே மாதிரி கருப்பு திராட்சைப்பழம், இது 3ம் நான் நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது. அது 3ம் நமக்கு இதிலேக்கு சேர்த்திக்கலாம். அந்த நெய்யும் இதிலேக்கு நான் ஊற்ற போகிறேன். இனி இதிலேக்கு 1 டீஸ்பூன் சுக்குத்தூளும் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்திக்கலாம். கேரளாவில் ஒரு சில இடங்களில் இது சேர்க்காது, ஆனால் சில இடங்களில் இது சேர்த்திடுவாங்க. நான் பாயசத்தில் இது சேர்த்திடும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது சேர்த்திடுங்க. நம்ம பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் நெய் பாயசம் ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.